இன்னைக்கு நம்ம வேதிக் மேக்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்றுக்குரிய கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கும். சரி, ஸோ மல்டிப்ளிகேஷன் இன்னும் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதாவது 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 78ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அதே போல் உங்ககிட்ட வந்து 82ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுங்க, இந்த 2 நம்பரில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 வரணும். அதாவது 8ஐயும் 2வையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 10 வருது. அதே போல் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுமே அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். ஒன்றா வந்து 7 8 இருக்கலாம், 6 7 இருக்கலாம், 5 6 இருக்கலாம், 4 5 இருக்கலாம். இது மாதிரி நெக்ஸ்ட் நம்பராக இருக்கலாம். சரியா? ஸோ இந்த 2 கண்டிஷன் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா 7 8 நெக்ஸ்ட் நம்பராக வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ இது வந்து நார்மலாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் பொழுது இதில் பெரிய நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் எது? இதில் 82. ஸோ இந்த 82வை நம்ம எடுத்துக்கணும். இந்த 82வை எப்படி பிரிக்கணும்னா ஹோல் நம்பராகவும் ரிமைனிங் இருக்கிற தனி நம்பராகவும் பிரிக்கணும். சரியா? இப்போ இந்த 82 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 18னும் 2னும் பிரிச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த 82ல 80 தனியாக 2வை தனியாக பிரிச்சிருக்கோம். இவங்க 2 பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது இது ஒரு ஹோல் நம்பராகவும் இது தனி நம்பராகவும் பிரிச்சிருக்கும். இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதாவது ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். இப்போ 8ஐ வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 80ஐ ஸ்கொயர் பண்ணால் 6400 கிடைக்கும். சரியா? அதாவது 6400 கிடைக்கும். அதே மாதிரி 2வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 6400 இருந்து இந்த 4ஐ வந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிக்கணும், 400லேருந்து இந்த 4ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 396. இந்த 6ஐ நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். சரியா? 6000 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? 6396. ஓகேவா? இன்னொரு சம் பார்க்கலாம் இதே மாதிரி. இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட வந்து 43 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு 4க்கு முன்னாடி நம்பர் வச்சுருக்காங்க 37. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? 3 7 2 ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். அதே மாதிரி 4 3 இது 2 அடுத்தடுத்த நம்பராக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன், இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஹோல் நம்பராகவும், அதாவது 40ங்கிறது ஹோல் நம்பராகவும் 3ங்கிறத எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இப்போ 40ஐ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 100 and 600 கிடைக்கும். அதாவது 4 4s are 16 அண்ட் சைஃபருக்கு 2 சைஃபர் போட்டுக்கிட்டோம். சரியா? அண்ட் 3ஐ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2 நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 600லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 591. இந்த 1 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு சம் நம்ம இந்த ட்ரிக்கில் பார்க்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட 93 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அது 95 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் இன்டூ என்ன பண்ண சொல்கிறாங்க? இதுக்கு அடுத்த நம்பரும் முன்னாடி நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் நமக்கு 85 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 5ஐ ஆட் பண்ண 10 கண்டிஷன் நம்பர் ஓகே. அதே போல் 9 8 அடுத்தடுத்த நம்பர். ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? நம்ம பெரிய நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பெரிய நம்பர் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா 90 ஸ்கொயர் அண்ட் 5 ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த 90 ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 8100 கிடைக்கும். அதே போல் 5ஐ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 25 கிடைக்கும். ஓகேவா? இந்த 100லேருந்து 25 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். அண்ட் இங்கே 8000 இருக்குது. ஸோ 8075. ஓகேவா? சரி, இப்போ ட்ரிக் நம்பர் 2 பார்க்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 1 நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ட்ரிக் நம்பர் 2. இந்த ட்ரிக் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2 நம்பர் கொடுக்குறாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட 23 × 12 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம்.
இந்த 23 டைம்ஸ் 12ல நம்ம இதை எப்படி பண்ணணும், சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ வரும்? 3 2s are 6. ஓகே, அதே போல் இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணணும். 2 1s are 2. ஓகேவா? நடுவில் வந்து ஒரு நம்பர் வரணும். அந்த ஒரு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த 2வையும் இந்த 2 கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4 அண்ட் இந்த 1ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 1 3s are 3. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். கிராஸாக பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். அப்போ 4 + 3 நமக்கு என்ன வரும்? 7 வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் 276. ஓகே, அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 32 டைம்ஸ் 13 வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 2 3s are 6. ஓகே, அதுக்கு அடுத்தது 3 1s are 3. இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணணும்? நடுவில் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணோம்? இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9. இந்த 1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். இந்த 11 ஒன்ஸில் இருக்க டிஜிட் எங்கேயும் ரிமைனிங் இருக்க 1 வந்து கேரிலையும் நம்ம எழுதிக்கணும். ரிமைனிங் இருக்க 1 இங்கே எழுதணும், கேரி பண்ணி எழுதிக்கணும். அப்படியே கேரி பண்ணி எழுதணும்னு நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 3யும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 4 1 6. ஓகேவா? சப்போஸ் நம்ம கிட்ட வேற நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ 52 டைம்ஸ் 14 கொடுக்குறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். சரி, 54 டைம்ஸ் 14ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 8 கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அண்ட் பிட்வீனில் ஒரு நம்பர் கிடைக்குன்னா அது என்ன நம்பர் அப்படின்னா, எப்படி பண்ணணும்? இந்த 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். இந்த 1ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 22 கிடைக்கும். சரியா? அப்போ அந்த 22ல் ஒரு 2 இங்கே போடணும். அதாவது ஒன்ஸில் இருக்கிறது இங்கே போடணும், டென்ஸில் இருக்கிறது நம்ம கேரி பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம எழுதுனா எப்படி எழுதணும்? 2 + 5 7 2 8. ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக் நம்பர் 2 நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ட்ரிக் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போது ட்ரிக் நம்பர் 3. இந்த ட்ரிக் நம்பர் 3 எப்படி இருக்குன்னா, சேம் அதே மாதிரி சம் நம்ம எடுத்துக்கலாம். முன்ன பண்ண மாதிரி 46 டைம்ஸ் 15 கொடுக்குறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? இந்த 15 நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தனித்தனியாக பிரிச்சுட்டோம். எப்படி நேற்று வந்து 11 தனியாக 2 தனியாக பிரித்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 10 தனியாக 5 தனியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க? இப்போ 46 டைம்ஸ் 10 அண்ட் அகெயின் 5. சரியா? அப்போ இது எப்படி பண்ணலாம்? 4 6 0 into 5. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து நார்மலாக பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் கூட நீங்கள் ஒரு விஷயம் பண்ண நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 4s are 20, 6 5s are 30. சரியா? அதில் 0 மட்டும் இங்கே போடுங்க, 3 கேரி பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல் 5 zeros are 0. ஓகே, ஆன்சர் 2 3 0 0. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் நம்மக்கிட்ட வேறு சம் கொடுக்குறாங்க. 19 டைம்ஸ் 18 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு 10 தனியாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 190 வரும். அண்ட் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 1s are 8, 8 9s are 72, 7 வந்து கேரி பண்ணிக்கோங்க. அடுத்து 0 8s are 0. ஸோ ரெண்டு ஆட் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க எவ்வளோ வரும்? 1520. ஓகேவா? இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். சரி, இன்னும் ஒரு சம் இதில் பார்க்கலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட 79 டைம்ஸ் 12 கொடுக்குறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 790, அதுக்கப்புறம் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 14, அடுத்தது 9 2s are 18, அடுத்தது 0. ஸோ ஆன்சர் 1580. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ ட்ரிக் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
100க்கு நியரஸ்ட்டாக இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரியா? அதே போல் இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு நம்பர் 100க்கு நியரஸ்ட் நம்பர். சரியா? இப்போ நம்மளுக்கு 98 கொடுக்குறாங்க டைம்ஸ் 92 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரிக் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் இது. இப்போ 98லேருந்து 100 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஃப்ரென்ஸில் இருக்குன்னா 2 டிஃப்ரென்ஸ். எவ்வளோ? 2 டிஃப்ரென்ஸ். ஸோ -2. அதாவது 100 விட 98 2 கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குன்னா நம்ம என்ன போட்டுக்கிறோம்? மைனஸ் போட்டுக்கிறோம். அதே போல் 98 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்குன்னு மைனஸ். இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 கம்மியாக இருக்குது. சரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேர்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மைனஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த 98லேருந்து இந்த 98லேருந்து இந்த 8 வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். எவ்வளோ வரும் நமக்கு? 90 கிடைக்கும். சரியா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 8s are 16. ஆன்சர் அவ்வளோதான். சரியா? அதே போல் நெக்ஸ்ட் வேற ஒரு சம் பார்க்கலாம். அப்படின்னா இப்போது 92 இருக்குது டைம்ஸ் 93 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் எப்படி பார்க்கணும்? சேம் 100லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குங்க? -8 கம்மியாக இருக்காங்க. இதே போல் 93லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்காங்க? 93 100 விட 7 கம்மியாக இருக்காங்க. சரியா? ஸோ இப்போ 92லேருந்து 7 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் 90லேருந்து 7 முதல் மைனஸ் பண்ணிக்கோங்க. 90லேருந்து 7 மைனஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 83. 83 கூட இந்த 2 ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ 85. ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 7s are 56. ஓகேவா? கிளியரா புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரிக் நம்பர் 5. ஸோ இந்த ட்ரிக் நம்பர் 5 எல்லாருக்கும் தெரிஞ்சது. ட்ரிக் நம்பர் 5 வந்து 9 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே. ஸோ 9 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ சப்போஸ் நம்மக்கிட்ட 92 கொடுக்குறாங்க, இதை 99ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் 2 டிஜிட், இங்கேயும் 2 டிஜிட், ஈக்குவல் டிஜிட்டாக இருக்கும் பொழுது இந்த ட்ரிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 92 -1 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 91 கிடைக்கும். சரியா? இப்போது இங்கே வந்து என்னன்னா 2 டிஜிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கேயே எத்தனை டிஜிட் வரணும்? 2 டிஜிட் வரும். சரியா? 2 9 இருக்குது, நமக்கு இங்கேயே 2 நம்பர்ஸ் வரும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த நம்பருக்கு வந்து இங்கே ஆன்சர் பண்ணுங்க. 9ஓட எந்த நம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் 9 கிடைக்கும்? 0. ஸோ அந்த 0வை இங்கே போட்டுக்கோங்க. 1ஓட எந்த நம்பர் ஜாயின் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? 8. ஸோ இந்த இடத்துல 8 போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்லையே? ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சது? 9108. ஓகே. அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க 132 டைம்ஸ் 999. ஓகேவா? இப்போது இதே தான், சேம் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேயும் 3 டிஜிட் இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? -1 பண்ணணும். ஸோ -1 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 131 கிடைக்கும். ஸோ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது, 3 டிஜிட்ஸ் இருக்குது. அதனால் 3 டிஜிட்க்கு 3 நம்ம டேஷ் போட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்னா 1ஓட எந்த நம்பர் ஜாயின் பண்ணால் 9 கிடைக்கும்? 8. ஸோ இங்கே 8 போட்டுக்கிறேன். 3ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும்? 6. ஸோ 6 போட்டுக்கிறேன். 1ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும்? 8. ஓகேவா? ஸோ ஆன்சர் 131868. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் வேறு நம்பர் கொடுக்கலாம். 64923. இப்போ 5 டிஜிட் நம்பர். எவ்வளோ பெரிய டிஜிட் கொடுத்தாலும் இந்த 9குள்ளது எவ்வளோ கொடுத்தாலும் சேம் டிஜிட்டாக கொடுத்தா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சேம் தான். இங்கே 5 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கேயே 5 டிஜிட்ஸ் இருக்குது. அப்படி 5 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ 64922. ஓகே. ஸோ இங்கே எத்தனை நம்பர்ஸ் நமக்கு வரணும்? 5 நம்பர்ஸ் வரணும். அப்போ 6ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணணும்? 6ஓட 3 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். அதே போல் 4ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணும்? 4ஓட 5 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். 9ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும்? 0 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். 2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 9 கிடைக்கும்? 7 ஆட் பண்ணால் கிடைக்கும். ஆனால் இந்த 2ஓட ஒரு 7 ஆட் பண்ணால் 9 கிடைக்கும். சரியா?
ஸோ இன்னைக்கு பார்த்த எல்லா ட்ரிக்கும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.